ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நாம பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் நேற்று வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. காரணம் நாம ஒரு டிராவலில் இருந்தனால அந்த விஷயத்த செய்ய முடியல. அதே நேரத்தில் நாம வீடியோ போடலை அப்படின்னாலுமே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல, ஒரு சிக்னல் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டனால. ஓகே, இருந்தாலுமே நாம நேற்றுக்கு லெவல்ஸா எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட லெவல்ஸா இருந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னே லோ அப்படின்றது 425,407 அங்கே வச்சிருக்கான். நம்மளோட S1 அப்படின்றது 25,405 இந்த ப்ரைஸில் இருந்திருக்கு. மார்க்கெட் அதை லோவாக செட் பண்ணவன் ப்ரீவியஸ் டே ஹை அந்த லோ அந்த ஏரியாக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு மார்க்கெட்டை ஒரு நல்ல சைட்வேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்வேஸ் அப்படின்றது இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும் நாம நம்மளோட லெவல்ஸ் அதுக்கடுத்து ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்க்ளைமர், இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ், அதாவது ஜூலை 8ஆம் தேதிக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னா 25,637, 25,552, 25,309, 25,312. இதுதான் நாம நாளைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் அப்படின்றதே பெருசா மூவ்மெண்ட் இல்லை. வெறும்னே ஹை டு லோ அப்படின்றத கனெக்ட் பண்ணீங்கன்னா கூட ஒரு 80 பாயிண்ட் அந்த ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. நிஃப்டிக்கு பொறுத்தவரையும் ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்படின்றதே 120ல இருந்து 150 பாயிண்ட். அந்த ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்படின்றதே அங்க ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ நாளைக்கு இந்த ஹையோ லோவோ பிரேக் அவுட் ஆகிற பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு. ஓகேங்களா? இப்போ இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 500க்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் நடந்தது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு. மேலே போக வாய்ப்பு அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹை நமக்கு 669 இருக்கு. அந்த ஏரியாவை போய் ரீச் பண்றதுக்கும் அங்க வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகும். அதே நேரத்துல டவுன் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைய லோ அப்படின்றது நமக்கு 407. ஓகே, 400 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் கிடைக்கும் போது நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்த பேரிகேட் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோ. இந்த ரெண்டு விஷயமும் ஒன்னு லாஸ்ட் வீக்கோட ஹை இல்ல லாஸ்ட் வீக்கோட லோ, இது ரெண்டும் பிரேக் அவுட் ஆகாத பட்சத்துல மார்க்கெட் இந்த வீக் ஃபுல்லுமே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழல் அப்படின்றதும் இங்க இருக்கும். ஏன் அப்படின்னா நாம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தொடங்கும் போதே ஒரு வீக்கோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்டுக்கு தேவையான பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையே இல்லை. நமக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 155 பாயிண்ட் பக்கம் தான் இருந்தான். ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு 170 பாயிண்ட் அதுக்கும் மேலே இருந்தது அப்படின்னா தான் ஒரு நல்ல ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்ற விஷயமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் நம்ம அன்னைக்கு வீடியோலயே சொல்லியிருந்திருப்போம், ப்ரீமியம் கம்மியா இருக்கு, இந்த வாரத்துக்கு ரேஞ்ச் சின்னதா இருக்கதான் வாய்ப்பு அப்படின்றது. ஸோ இப்போ இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ப்ரைஸ்ல வெறும் 115 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 115 பாயிண்ட் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போது டிகே அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகாம அப்ரிசியேஷன் அந்த மோடுக்கு போகணும். அந்த மோடுக்கு போகும்போது தான் மார்க்கெட்ல ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக்கோட லோ, லாஸ்ட் வீக்கோட ஹை, இந்த விஷயங்கள் இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு பிரேக் அவுட் ஆகுமா இல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னாலும் அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோ ஸ்ட்ரைக், லாஸ்ட் வீக்கோட ஹை ஸ்ட்ரைக், இந்த ஹை ஸ்ட்ரைக்ல அந்த ஹை ஸ்ட்ரைக்கோட காலையும் புட்டையும் கம்பேர் பண்ணுங்க. நீங்க எந்த எக்ஸ்பைரி கரண்ட் வீக் கான்ட்ராக்ட் தான் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா
அந்த எக்ஸ்பைரி இந்த லாஸ்ட் வீக்கோட ஹை அந்த ஏரியாவை ரீச் பண்ண அன்னைக்கு அந்த எக்ஸ்பைரி என்ன நடந்திருந்தது, அன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் ஹை ஸ்ட்ரைக்கா இருந்தது, லோ ஸ்ட்ரைக்கா இருந்தது அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதாவது ஹையை ரீச் பண்றான் அப்படின்னா ஹையை என்னைக்கு ரீச் பண்ணானோ அன்னைக்கு ஹை ஸ்ட்ரைக் என்ன அதை எடுத்து இப்போ லைவ் மார்க்கெட்ல காலையும் புட்டையும் அந்த ஹை ஸ்ட்ரைக் காலையும் புட்டையும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் ஸ்பாட் அப்படின்றது இந்த ஹையை ரீச் பண்ணும்போது, லாஸ்ட் வீக்கோட ஹையை ரீச் பண்ணும்போது நீங்க செக் பண்ணணும். இல்ல ஸ்பாட் லோவை ரீச் பண்ணுது அப்படின்னா லாஸ்ட் வீக்ல இந்த லோ அப்படின்றத என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து அன்னைய டேக்கு உண்டான லோ ஸ்ட்ரைக் என்ன, பிரீமியத்துல லோ ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத எடுத்து அந்த லோ ஸ்ட்ரைக்ல காலையும் புட்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் பண்ணுமா, பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கீழவே சஸ்டெயின் ஆகுமா, இல்ல பிரேக் பண்ணி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி திரும்ப உள்ள வந்துருமா, இப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களால பிரீமியத்துல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்னொரு தடவை சொல்லிக்கிறோம். இந்த லெவல்ஸ் எதுவுமே பை பண்றதுக்கோ செல் பண்றதுக்கோ உண்டான ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. இது எல்லாமே பிரீமியத்துல இருக்க க்ளோசிங் ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி நாம எப்படி ஸ்பாட்டுக்கு லெவல் எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான லெவல்ஸ் தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.